மாணவிகளே, அடுத்த கிளாஸாக அமைப்பு வரைபடம் என்றால் என்ன, அமைப்பு வரைபடத்தின் வகைகள் யாவை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம படிக்க போகிறோம். அமைப்பு வரைபடம் என்றால் என்ன, அமைப்பு வரைபடத்தின் வகைகள் யாவை அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். அமைப்பு வரைபடம் அமைப்புனா உனக்கு என்னென்னு தெரிஞ்சோம் இல்லையா? ஒரு நிறுவனத்தினுடைய நோக்கங்கள் அல்லது குறிக்கோள்களை அடைவதற்காக பணியாளர்களை முழுமையாக பயன்படுத்தி அவர்களிடமிருந்து பணி செய்ய வாங்கணும், இலக்கை அடைவதற்காக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த அமைப்பினுடைய வரைபடம் அப்படின்னு சொல்லும்போது, வரைபடம்னா என்னன்னு தெரியணும். வரைபடம்னு சொல்லும்போது நீ சார்ட் பயன்படுத்துகிற, நீ மைண்ட் மேப்னு ஒன்று போடுவா இல்லை? இந்த மைண்ட் மேப் போடுறது உனக்கு என்ன யூஸுன்னு கண்டுபிடிச்சிருக்கியா? ஒரு தலைப்பின் கீழே, அதாவது ஒரு பாட தலைப்பின் கீழே அத்தனை முக்கியமான கருத்துக்களையும் என்ன செய்வான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவாள். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடும்போது அந்த கருத்துக்களை என்ன நினச்சேன்னா தெளிவுபடுத்தி உன்னுடைய மைண்டு அப்சர்வ் பண்ணிக்கிடும் இல்லையா? கருத்துக்களை எளிதில் புரிந்து வைத்து கொள்ள முடியும். இதை வச்சு நீ அதனுடைய காரியங்கள் எல்லாம், இப்போ சப்போஸ் ஒரு பாஸ்பரஸ் எவ்வாறு இரும்பு அதன் தாதுலேருந்து பிரித்தெடுத்தல் அப்படின்லாம் சொல்கிறோன்னா அதனுடைய ஸ்டெப்ஸை நீ முதல்ல எழுதுற, அதை ஒரு மேப்பாக போடுற, வர கிராஃப் மாதிரி என்ன செய்கிறோன்ட்டு. அல்லது இப்போ சப்போஸ் என்ன செய்கிறோன்னு சொன்னால், ஒரு பாடத்தலைப்பை சின்ன பெரிய பேராகிராஃபாக இருக்கும்போது அது சின்ன பத்தியாக பிரித்து ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அந்த ஹெட்டிங் அடிப்படையில் நீ ப்ரிப்பேர் பண்ணுறான். இது மைண்ட் மேப்பு. இந்த மைண்ட் மேப்பு அந்த பாட தலைப்பின் கீழே உனக்கு என்ன விரிவான விளக்கங்கிறத உன்னால் புரிஞ்சு அதை விவரிச்சியும் எழுதுறதுக்கு உன்னால் முடியும் இல்லையா? எளிதில் அறிந்து கொண்டு அல்லது புரிந்து கொண்டு படிப்பதற்கு ஒரு உதவியாக வழிகாட்டியாக இருப்பது ஒரு மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லி 10th வரை நீ மைண்ட் மேப் போட்டே தான் படிச்சிருப்பீங்க இல்லையா? சரி, இந்த மைண்ட் மேப்பு ஒரு பாட கருத்தினை தெளிவுபடுத்துகிறது. இப்போ நான் சொல்கிறேன், வரைபடம் சார்ட் வரைகிறோம், எல்லாரும் வரைகிறோம். வரைதன் மூலம் இப்போ பார்த்துச்சுன்னா பிஎட் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் டெய்லி சார்ட் மூலம் உனக்கு பாடத்தை விளக்குவாங்க. நீ புக்கையும் பார்த்து மனப்பாடம் பண்ணுறதை காட்டிலும் அந்த சார்ட்டில் போட்டு இப்போ பார்த்தேன்னு நம்ம அமைப்பின் வரைபடங்கள் வரைபடத்தின் வகைகள் யாவை அப்படின்னு சொன்னால் 3 வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 வகையாக பிரித்து செங்குத்து அல்லது மேலிருந்து வரைபடம், கிடைமட்டமான வரைபடம், அட்ட வடிவமான வரைபடம்னு சொல்கிறத காட்டிலும் அதில் போட்டு காட்டு, வரைபடமாக சார்ட்டில் போட்டு காட்டும்போது அது உனக்கு எளிதில் மைண்டில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஏற்றுக்கிட முடியும். இப்போ அந்த அமைப்பினுடைய வரைபடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நீ நல்லா எக்ஸிபிஷன் போவோம் இல்லையா? பொருட்காட்சி நேரத்தில் நீ பார்த்தேன்னு சொன்னால் போக்குவரத்து துறை வச்சுருக்கக்கூடியதை பார்த்துருப்பா, அல்லது நம்மளுடைய திருநெல்வேலி மாநகராட்சி வச்சுருக்கக்கூடிய ஸ்டாலை போய் பார்த்துருந்தேன்னு சொன்னால் திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய அமைப்பை வரைபடமாக அவங்க போட்டிருப்பாங்க, எந்தெந்த பகுதியில் என்ன இருக்குன்ட்டு. அதே போல் குடிநீர் வடிகால் வாரியம் எந்தெந்த இடத்துல செயல்படுதுன்னு சொல்லிடலாம். அந்த அமைப்பை குறித்து நம்ம ஏரியாவில் எப்படி இருக்குங்கிறத நீ பார்த்துருக்கலாம். நீ பொருட்காட்சி போகிறத நீ இனிக்கு சப்போஸ் இதுவரை நீ கவனமாக பார்க்கட்டாலும் இனிமேல் உள்ள காலங்களில் நீ போட்டேன்னு சொன்னால் அந்த மாநகராட்சி போடக்கூடிய சாலையும் அந்த போக்குவரத்து துறையை வச்சுருக்கிறதையும் பாரு, அதனுடைய இதை எளிதில் புரிந்து கொள்வதற்காக பார்ப்பாங்க. ஒவ்வொரு துறைகளும் தங்களுடைய துறைகளை குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை அந்த வரைபடங்கள் மூலமாக காட்டக்கூடிய ஓர் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அமைப்பை குறித்த ஒரு விரிவான விளக்கம், அமைப்பினுடைய செயல்பாடுகள், அவற்றினுடைய பணிகள், பணியாளருடைய நிலைகள் எவ்வாறு இயங்குகிறது என்பதற்கான கருத்துக்களை வரைபடம் வாயிலாக வெளியிடக்கூடியது. கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துவதற்காக நாம் இடக்கூடிய ஒன்று தான் என்னென்னா என்ன சொல்கிறோன்னா அமைப்பு வரைபடம். ஒரு நிறுவனத்தினுடைய முழு மொத்த அமைப்பு, முழு மொத்த தகவல்களை பெறுவதற்காக அந்த பணிகளை குறித்த முழு தலைப்புகளையும் அடங்கிய செய்திகளை வரைபடமாக நமக்கு என்ன செய்யணும், பட வடிவில் நமக்கு ஏற்படுத்துறது. இப்போ பாரு, ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்தினுடைய அமைப்பு பில்டிங்காக இருக்கலாம், அது பல்வேறு துறைகளாக எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன, விற்பனை துறை, கணக்கெழுது துறை, உற்பத்தி துறைன்னு நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இவ்வாறு பல அமைப்புகளை குறித்து என்ன செய்யணும்னு சொன்னால் பட வடிவில் தரக்கூடியது. அத்தகைய வரைபடங்கள் தான் நமக்கு என்ன சொன்னால் அமைப்பு வரைபடம் என அழைக்கிறோம். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் எக்ஸிபிஷனுங்கிறபோது என்ன பண்ணுவோம் பாருங்க, ஸ்கூலோட அமைப்பை குறித்து நம்ம போடலாம். இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் போடுவோம், ஸ்கூலோட என்ட்ரன்ஸ், ஹெச்எம் குவார்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ், மிடில் ஸ்கூல் பிளாக், ஹை ஸ்கூல் பிளாக், ஹை செகண்டரி பிளாக்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம்ல. இதுவே உனக்கு
பார்த்த உடனே நம்ம வந்து ஒவ்வொரு பிளாக்காக போட்டாலும் இந்த வரைபடத்தை பார்த்தாலும் ஆஹா இதனோட என்ட்ரன்ஸ் இப்படி அமைப்புகள் இருக்குது, இந்த நிறுவனம் இந்த கல்வி நிறுவனம் இப்படி இருக்குங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல தான் ஒரு நிறுவனத்தினுடைய பணிகளின் செயல்பாடுகள், பணியாளர்கள், பல்வேறு துறைகள் போன்றவற்றை வரைபடத்தின் வாயிலாக விரிவாக விளக்கமாக புரிந்து கொள்வதற்காக ஒரு வழிகாட்டியாக உள்ளது தான் என்னென்னா அமைப்பு வரைபடம் என அழைக்கிறோம். இந்த அமைப்பு வரைபடம் ஃபஸ்ட்டில் ரெண்டாக சொல்லலாம். என்ன சொல்கிறோம்னுச்சுன்னா மாஸ்டர் வரைபடம் மற்றும் துணை வரைபடங்கள் என அழைக்கப்படுகிறது. மாஸ்டர் வரைபடம் மற்றும் துணை வரைபடங்கள். இந்த மாஸ்டர் வரைபடம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாரு, ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணுறோம், மாஸ்டர் பிளான் போட்டாச்சு அடிமோ இல்லையா. அப்போ என்னன்னு சொன்னோன்னா அந்த பிளான் அப்ரூவலுக்காக அந்த வீட்டினுடைய அமைப்பு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை ரூம்ஸ் வச்சு எப்படி அலாட் பண்ணி கட்டுறோங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் படம் போடுறோம். இது ஒரு மாஸ்டர் பிளான்னு சொல்லலாம். முழு அமைப்பு ஒரு நிறுவனத்தினுடைய என்னச்சுன்னா அமைப்பு முழுமையையும் விரிவாக காட்டக்கூடிய ஓர் வரைபடங்கள் தான் மாஸ்டர் வரைபடங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த துணை வரைபடங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய பல்வேறு துறைகள் காணப்படும் இல்லையா. இந்த துறைகள் மட்டும் இப்போ சொல்லுவோம் உற்பத்தி துறை, கொள்முதல் துறை, கணக்கியல் துறை, சந்தையிடக்கூடிய துறை அப்படின்னு சொன்னேன்னு உற்பத்தி துறையினுடைய பிரிவுகள், உற்பத்தி துறையினுடைய பணியாளர்கள், உற்பத்தி துறையினுடைய பணிகளை மட்டும் விரிவாக காட்டக்கூடிய ஒன்றை அவங்க வரைஞ்சாங்கன்னா அது ஒரு துணை வரைபடமாக கருதப்படுகிறது. எனவே வரைபடங்களை ரெண்டாக பிரிக்கிறோம், மாஸ்டர் வரைபடம் மற்றும் துணை வரைபடங்கள் என அழைக்கிறோம். அடுத்ததாக அமைப்பு வரைபடத்தை காட்சிப்படுத்தல் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.